ஆக்சுவலா இப்ப அந்த வரும் சட்டமன்ற இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டியா வந்து இருக்கு சார். எப்படி பார்த்தாலும் இந்த வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு 2% தான் வந்து ஒண்ணு திமுக ஜெயிக்கணும், இல்ல அதிமுக ஜெயிக்கணும். சோ எப்படியாவது நம்ம வந்து விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, பாஜக தான் ரொம்ப மும்முரம் காட்டுறதா வந்து கேள்விப்பட்டோம் சார். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் வேண்டாம். விஜய் வந்தா நம்மளுடைய இந்த அரசியல் எதிர்காலமும் வந்து முடிஞ்சிரும். அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல 4 முனை போட்டி அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா, நாத்தாக்காவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது செல்லாத ஓட்டு கணக்குல தான் வரும். இன்னைக்கு பல கருத்து கணிப்புகள் வர்றதால நீங்க பார்க்கலாம். சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளார நாம் தமிழர்ங்கிறது அதர்ஸ்க்குள்ள தான் வர்றாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க தனித்த வாக்கு இல்ல. அதனால அத ஒரு போட்டியாளரா நம்மளால கருத்துல எடுத்துக்க முடியல. என்னை பொறுத்தவரைக்கும் திமுக, தாவேகா, அதிமுக அணி மும்முனை போட்டியா தான் நான் நினைக்கிறேன். அது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். தேர்தல் முடிவுகள் அத நமக்கு புரிய வைக்கும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் சொன்ன மாரி தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதிமுக என்னைக்கு பாஜகவோட கூட்டணி போனதோ, அன்றைக்கே அதனுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிமுக அப்படின்னாலே ஒரு அடிமைங்கிற ஒரு எண்ணமும், தோற்றமும் ஏற்பட்டுருச்சு. அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி ஒரு 0வா தான் இருக்கு. அதுக்குள்ளார தாவேகா போனா, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா, திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு கூட வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் போகாம பாஜக, அதிமுக மற்றும் இந்த லட்றுப்பேடு கட்சிகளோட அவங்க களத்துக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு தோல்விதான். அதுக்கப்புறம் எடப்பாடி யார் அப்படின்னா, ஒரு கமாண்டிங் பவர் இல்லாத, ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபோன் காலுக்கே அலறி அடிச்சுட்டு, டெல்லி போய் அந்த கூட்டணியை ஏற்படுத்திட்டு வந்தவர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடிமையாக மாறியதால், இந்த கட்சியை விழுங்குவதற்கு பார்த்தீங்கன்னா, பாஜக அவசியம் இல்ல. பாமகவே போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கீழ இறங்கி தான் போயிருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, தாவேக்கான்னு ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்து, என்ன இப்ப அவங்க சரிபாதி சீட்டு கேட்குறாங்க. அது கிடைக்கல. ஒரு 75 சீட்டு குடுக்கிறதா வச்சுக்குவோம். மினிமமா 60 தொகுதிகள்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தாவேக்காங்கிறது ஒரு வளர்ந்த 2வது பெரிய கட்சியாக மாறும். அப்படி மாறுனா அதிமுகங்கிறது அதுக்கு அடுத்த இடத்துக்கு செல்வதை தவிர்க்கவே முடியாது.